என்னப்பா கதிரேசன், லேட் ஆயிடுச்சா? பரவாயில்ல சார், பெரியவர் நீங்க. வாங்க மேடம், வாங்க சார். அப்போ லேண்டை பார்த்துடலாங்களா? பார்த்து வாங்க சார். தாராளமா பார்த்துடலாம் சார், நம்மளது ஈஸ்ட் ஃபேசிங் லேண்டு. லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா 70 ஃபீட் லென்த் சார். 60 ஃபீட் பிரெத் மேடம். டோட்டலாக 60 × 70 4200 ஸ்கொயர் ஃபீட் வருது மேடம். சரி. டோட்டல் ஏரியா நமக்கு 1.5 கிரவுண்ட் வந்துடும் சார். But the boundary has not been fixed yet. ஐயோ, அதெல்லாம் சர்வேர் வச்சு பக்காவாக அளந்துக்கலாம் மேடம். நாளை பின்ன எந்த வில்லும் வந்துடக்கூடாதுல்ல. Ground water level எப்படி இருக்கும்? வாட்டர் லெவல் வில் பி 20 ஃபீட்டில் கிடச்சிடும் மேடம். மழை காலத்தில் கிணத்துல கையை விட்டு தண்ணி முடியலன்னா பார்த்துங்களேன். Too smart, Kadiresa. எல்லாம் சரி. சொன்ன மேடம். லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க கதிரேசன்? சாரி சார், எல்லாம் ரெடியா இருக்கு சார். சார், டாக்குமெண்ட் காப்பி பாருங்க மேடம். பேரண்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க? இதோ சார். ஈஸி, எல்லாம் அப் டு டேட்டா வாங்கிருக்கியா? எல்லாம் ப்ராப்பரா இருக்கு சார். பட்டா ரசீது, What is the quotation? பட்டா ரசீது தீர்வு எல்லாம் சரியா கட்டியிருக்கா? டாக்ஸ் ரசீது வேணுமே? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எவ்வளோலாம் கரையம் பண்ணலானே? என்ன 13 லட்சத்துக்கு வாங்கினேன். 8% ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ். வாங்கின வழிக்கு வந்தாலே போறண்டா. சார், இது லீகல் ஒப்பீனியன், இடத்தோட லே அவுட். ஆமாம், என் லேண்டோட ஜாதகம் தெரியுமாடா உனக்கு? என்னண்ணே, அந்த இடத்துக்கு 3 ஒன்று தானே. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிக்கலாம். என்ன சார், இடம் பிடிச்சி? எனக்கு பிடிக்கிறது என்ன, எங்க எஜமானி அம்மாக்கு பிடிச்சிருக்கு. ஓ, அம்மா தான் எல்லாமே. ஒரு 25-26 லட்சத்துக்குள்ள முடிக்க பாரியா? ஐயோ, இதுவே காலனா அரைனான்னு சேர்த்து வச்ச பணத்துல தாயா வாங்கணும். மீதிக்கு லோன் தாயா போடணும். என்னால முடிஞ்சது ஏதோ புரோக்கர் கமிஷன் வேணா விட்டு கொடுத்துடலாம் சார். வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கொஞ்சம் நான் வாயேன். mediator Try தானே to சார். நீ convince the நினைச்சா owner, முடிக்கலாம் ஐயா. எனக்கும் ஆசை தான் சார். முடிச்சு விடுங்க ஒண்ணும் இல்ல, நீங்களே 2 மாசம் கழிச்சு கையை மாத்தி விடுறா கதிரேசான்னு சொல்லுங்க. 1-3 மடங்கு நானே வித்து வித்துட்டு போறேன். விற்கிறதுக்கு ஐயா வாங்குறோம். என் காலத்துல தான் இல்ல. என் அதுக்கு என்ன சார் பண்றது? மனுஷன் பாட்டு பெத்து போட்டுன்னு போயினே இருக்கிறான். விலைவாசி பாட்டுல ஏறினே இருக்குது. இதுக்கெல்லாம் யாரை குறை சொல்றது சொல்லுங்க. நீ நினைச்சா முடிக்கலாம் ஐயா. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன் சார். ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்துட்டு உங்ககிட்ட பேசுறேன் சார். ஓகே மேடம். கதிரேசன், Okay, நீங்க sir. மனசு Thank you, வச்சா sir. முடிக்கலாம். கண்டிப்பா. நல்ல பதில சொல்லுங்க. ஓகே ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார். இடம் நல்ல இடம். 5-10 கூட போனாலும் விட்டுறாதீங்க. கதிரேசன், போட்ட காசு வீணாகுது. அவ்வளவுதான் சொல்லுவேன் சார். கதிரேசன், நீங்க போயிட்டு வாங்க. சொன்னதே சொல்லாதீங்க. சரி சார், நம்ம ரேட் பார்க்கறேன் முடிச்சு விடுங்க. நல்ல பதிலா சொல்லியா? ஓகே, பார்த்து போயிட்டு வாங்க சார். இதுல யார் வாங்க போறா? நான் தான். யார் விக்கிறது? சார் தான் சாரா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சிருக்கீங்களா? இருக்கு. ரேஷன் கார்டு ஜெராக்ஸ்? எல்லாம் இருக்கு. கரண்ட்ல டாக்ஸ் இருக்கணும். ஆ, அப்புறம் ஈசி, முனிசிபாலிட்டி அப்ரூவ்டு. சரி. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா எதுவுமே இல்ல. ரத்னா, அப்புறம் அந்த இரு சார், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து விடுங்க. கொடுத்து விடுமா. சும்மா ஊருக்குலாம் போறதுக்கு நமக்கு போடணும். Answer. புரியுது சார். ஆனா வந்து இந்த மாதிரி ஆபீசர் கிடையாது. இப்பெல்லாம் ஏகப்பட்ட குடைச்சல். கொடையவர் இந்தா புடி. ஐயா வைக்கலாம் வையா. இதெல்லாம் வேலையா வருது. ஒன்று சொல்றேன்ல, சும்மா அடுத்தல பாத்துக்கலாம் வையா. புரிஞ்சுக்க. எல்லாம் புரியுது. மொத்தமா நீயே முடிக்கிட்டாத. எனக்கு ஒரு 500 ரூபாய் எடுத்து வை. சரியா? பிச்சைக்காரன் ஒருத்தன் வாந்தி எடுத்தானா, எவனோ ஒருத்தன் புடிச்சு குடிச்சானா. வாயா. இல்ல கதிரேசா, ரொம்ப தான் சிக்கா பேசுனீங்க. பெரிய ஆபீசர்லாம் அப்படி செய்வாங்களா? விட யாரு எங்க பெரிய ஆபீசர்? கவுண்ட் பண்ணிக்கிறீங்களா? கொஞ்சம் ஓ குட். ஏண்டா கதிரு, குடும்பத்தை பார்த்தா ரொம்ப அப்புறாணியா இருக்காங்களே, கொஞ்சம் குறைச்சி போட்டிருக்கலாமோ? அண்ணா, அறுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா கருவோடு அறுத்துடணுண்ணே. சும்மா கை தண்ணியா கால் தண்ணியான்ட்டு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுண்ணே. மோசமான ஆள்ராணி. இப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே. இதுக்கே திக்கிட்டா அப்புறம் எப்படிண்ணே 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடிலாம் பார்க்கறது? ஏதாவது பெருசா பண்ணணுண்ணே. அடா பாவி, போற போக்க பார்த்தா வெள்ளை சொக்கா போட்டு என்ன ஜெயிலில் உட்கார வைக்காம விடமாட்ட போல இருக்குதாடா நீ. அண்ணே, உலகத்துல ஜெயிலுன்னு ஒன்று இருந்தா பெயிலுன்னு ஒன்று உண்டுண்ணே. பாசிட்டிவா திங்க் பண்ணணுண்ணே. ஆடா, பேசிக்கினே வந்தோம், வீடு வந்தே தெரியல இல்லைண்ணா. அப்போ நான் கிளம்பட்டுமாண்ணே? சரி கதிரு, பார்க்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் கூட நல்லபடியா முடிஞ்சது இல்லைண்ணா? அப்பாடா. தேங்க்ஸ் கதிரு. பரவாயில்லண்ணா. சரி, நான் கிளம்புறேண்ணே.
வரேண்ணே. ஆ. ஹலோ ஏன் ஃபோன் எடுத்து எவ்வளோ நேரமா? ஆ ஏ சும்மாரியா ஒரு நிமிஷம் இரு. அண்ணா சொல்கிறேன். வேறு ஏதாவது வேலை இருந்தால் கூட சொல்லி அனுப்புங்கண்ணே. சரிண்ணே. சொல்கிறேன்டா. சரிண்ணே. ஏய் கதிரேசா, அண்ணா வேலை செஞ்சு காசு கேட்டியாடா நீ? உங்ககிட்ட போய் எப்படிண்ணே? ம் வேலை செஞ்சா காசை கேளு, அது உன் உரிமைடா. உன் உழைப்புக்கு நீ கொடுக்குற மரியாதை புரிஞ்சுதா? ஆ சரிண்ணே. எனக்கு வேண்டியதை நான் எடுத்துக்கிட்டேன். இது உன் உழைப்புடா, எடுத்துக்க. என்னண்ணே